பையனுக்கு பொண்ணு பார்க்க போனா பொண்ணுங்க வீட்டுல என்னெல்லாம் கேட்கறாங்கன்னு தெரியுமா? மெயினா சம்பளம் லட்சத்துல இருக்கணும். மாப்பிள்ளைக்கு வயசு கம்மியா இருக்கணும், ஆனா சம்பளம் லட்சத்துல இருக்கணும். அதே மாதிரி மாப்பிள்ளை பேர்ல லோன், இஎம்ஐ அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் சொந்த வீடு கண்டிப்பா இருக்கணும், அதுவும் மாப்பிள்ளை பேர்லயே இருக்கணும். சில வீட்டுல 2 பசங்க இருப்பாங்க, 2 பசங்க இருந்தா கண்டிப்பா 2 வீடு இருக்கணும். குறிப்பா மாப்பிள்ளை எந்த ஊர்ல வேணா இருக்கட்டும், ஆனா வேலை செய்யற இடம் சென்னை, கோயம்புத்தூர் இல்லைன்னா பெங்களூர்ல தான் இருக்கணும். அடுத்து கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தன போற மாதிரி இருக்கணும். பையனுக்குன்னு தனியே ஒரு கார் இருக்கணுமா, அதுவும் அவர் பேர்லயே. அப்புறம் பையனுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இல்லாம நிறைய அக்கௌண்ட் இருக்கணும், அது எல்லாத்துலயும் சேவிங்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு புது ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, பொதுவா பொண்ணு வீட்டுல பொண்ணுக்கு இத்தனை பவுன் நகை கேட்பாங்க, அதை நம்ம போடுவோம், ஓகே. இனிமே அவங்க அம்மாவுக்கும் நம்ம நகை போடணுமா? அதே மாதிரி பையனுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாரும் இருக்கக்கூடாது. சில பேர் மாமியாரு இல்லாம இருந்துட்டா பரவாயில்லன்னு கேக்குறாங்க. அதுலயும் குறிப்பா பொண்ணுங்களுக்கு அவங்க ஜாதகத்துல எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா அவங்களுக்கு வர மாப்பிள்ளையோட ஜாதகம் சுத்த ஜாதகமா இருக்கணுமா? மாப்பிள்ளை வீட்டுல வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு சொல்றாங்களே சில பேரு. அப்ப இதெல்லாம் என்ன கொடுமை?